இன்னைக்கு ஒரு நல்ல வேட்பாளரை நம்முடைய தலைவர் அவர்கள் நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பாக முரச சின்னத்தில் நீங்க வெற்றி பெற வைக்கணும்னு அந்த எண்ணத்தோடு நம்முடைய அண்ணன் வெங்கடேசன் அவர்களை தலைவர் அவர்கள் உங்க இடத்துல ஒப்படைச்சிருக்கிறாங்க. நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு தளபதியாக இருந்தவர் தான் அண்ணன் திரு வெங்கடேசன் அவர்கள். கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும் கலைஞருக்கும் எவ்வளவு பெரிய நெருங்கிய உறவு தொடர்பு இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி கேப்டன் அவர்கள் அக்கா பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுடைய திருமணத்தை கலைஞர் அவர்கள் தான் நடத்தி வச்சாங்க. கலைஞர் தான் கேப்டன் அவர்களை விஜய் விஜய்னு செல்லமாக கூப்பிடுவார். அதே மாதிரி நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கும் கேப்டன் மேலே நல்ல ஒரு பண்பு இருந்துச்சு, நல்ல ஒரு பாசம் இருந்தது. என் மேலேயும் தனிப்பட்ட முறையில் திரு கேப்டன் அவர்களுக்கு எப்போதுமே தனிப்பட்ட ஒரு பிரியம் இருந்துச்சு. போன சட்டமன்ற தேர்தலில் நான் ஜெயிச்ச பிறகு, சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு நான் போய் முதல்ல சந்திச்சு வாழ்த்து பெற்ற முதல் நபர் திரு கேப்டன் அவர்கள் என்பது பெருமை. அந்த பெருமை யோசனத்துல திரு வெங்கடேசன் அவர்களுக்கு மிகப்பெரிய வாக்கு வந்திருக்கிறேன். செஞ்சிருவீங்களா? நான் இங்க பேசுறதாவே இல்லை தெரியுமா உங்களுக்கு. நான் செஞ்சு முடிச்சுட்டு நேரா திண்டிவனம் போறதா இருந்தேன். இங்க இவ்வளவு கூட்டம் கூடிய வண்டியை நிப்பாட்டி பேசிதான் ஆகணும்னு உங்களுடைய அன்புக்கு கட்டுப்பட்டு நான் இங்க நின்றுருக்கேன். அந்த அன்புக்கு கட்டுப்பட்டு வாக்கு வித்தியாசத்துல அண்ணன் வெங்கடேசன் அவர்களை முரசு சின்னத்துல வாக்களிச்சு மிகப்பெரிய வெற்றியை தேடி கொடுப்பீங்களா? வெற்றி உறுதியா? 23ஆம் தேதி சில திட்டங்கள் மட்டும் இந்த இந்த மயிலத்துக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு என்னென்ன பண்ணிருக்கு அதை மட்டும் சொல்லிடுறேன். தொகுதியில இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தின சிப்காட் தொழிற்சாலை கொண்டு வந்தது யாரு? நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அதே மாதிரி வல்லம் சார்பதிவாளர் அலுவலகம் இன்னைக்கு புதுசாக கட்டப்பட்டிருக்கு. அதற்கு நிதி ஒதுக்கீடு 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு கொடுத்தது நம்முடைய முதலமைச்சர்கள். அதே மாதிரி சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சார்பதிவாளர் அலுவலகம் கட்டப்பட்டிருக்கு. 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வல்லம் மற்றும் மயிலத்தில் ஒருங்கிணைந்த வேளாண்மை துறை கட்டணம் கட்டப்பட்டிருக்கு. 170 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொகுதியில் பல்வேறு பகுதிகளில் சாலை பணிகள் இன்னைக்கு நடைபெற்று வருகிறது. 60 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொகுதியில் பல்வேறு பகுதிகளில் இன்னைக்கு புதிய மேம்பாலம் கட்டுகின்ற பணிகள் நடைபெற்று வருகிறது. 58 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பள்ளி கட்டிடங்கள் புதுசாக கட்டி கொடுத்துருக்கிறோம். இதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு மீண்டும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. சென்ற சட்டமன்ற தேர்தலில் ஏமாத்திட்டீங்க. சென்ற சட்டமன்ற தேர்தலில் நாம வெற்றி வாய்ப்பை இழந்துட்டோம். அதற்கு சேர்த்து இந்த முறை இந்த மயிலம் மீண்டும் திமுகவுடைய கோட்டைங்கிறத இந்த தேர்தலில் முரசு சின்னத்துக்கு வாக்களிச்சு அதே மாதிரி நம்முடைய தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. சில வாக்குறுதி மட்டும் ஞாபகப்படுத்த விரும்புறோமா? கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் உங்களுக்கு தெரியும். கடந்த 3 ஆண்டுகளா 1,31,00,000 மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் நம்முடைய தலைவர் உரிமை தொகை திட்டமா கொடுத்துட்டு இருக்கிறாரு. அந்த உரிமை தொகை திட்டத்தை நிப்பாட்டணும்னு அதிமுகவும் பாஜகவும் முயற்சி பண்ணாங்க. உயர்நீதிமன்றத்துக்கு போனாங்க. சட்டமன்ற தேர்தலில் காரணம் காட்டி ஒரு 3 மாசத்துக்கு நிப்பாட்டுவோன்னு முயற்சி பண்ணாங்க. ஆனா நம்முடைய முதலமைச்சர் என்ன பண்ணாரு? நான் 1000 ரூபாய் கொடுக்கறது நிப்பாட்டுறீங்களா? நான் இப்ப கொடுக்குறேன் 5000 ரூபான்னு சொல்லி போன மாசம் 5000 ரூபாய் கொடுத்தாரா இல்லையா? பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம் 3 மாசத்துக்கு சேர்த்து 3000, கோடை கால சிறப்பு நிதி 2000ன்னு 5000 ரூபாய் கொடுத்தோம். காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய குழந்தைங்க அத்தனை பேருக்கும் உணவு திட்டம். அரசு பள்ளியில் படிச்சு கல்லூரிக்கு போய் சேர்ற குழந்தைங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை மாசம் 1000 ரூபாய். இப்படி பல்வேறு திட்டங்களை செஞ்சு கொடுத்துருக்கிறோம். அது நம்முடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம். பயன்படுத்துறீங்களாமா? இன்னைக்கு ஒவ்வொரு மகளிரும் மாசம் 900 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வரைக்கும் கட்டணமில்லா பேருந்து திட்டத்தின் மூலம் பயன்படுத்துறாங்க, சேமிக்கிறாங்க. இன்னைக்கு வாக்குறுதி கொடுத்துருக்கிறோம். என்ன வாக்கு? மீண்டும் ஆட்சி அமைந்தா மகளிர் உரிமை தொகை திட்டம் 1000 ரூபாயிலிருந்து 2000 ரூபாய் உயர்த்தி கொடுப்பேன்னு முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். முதலமைச்சர் காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் உயர்த்தப்படும். கல்வி ஊக்கத்தொகை 1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபாய் உயர்த்தப்படும். அடுத்த 5 வருஷத்துல 10 லட்சம் கலைஞர் கனவு இல்லம் கட்டப்பட்டு யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ அவங்க அத்தனை பேருக்கும் கலைஞர் கனவு இல்ல வீடு கட்டி தரப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அடுத்த 5 வருஷத்துல 35 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுப்போம்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். இது எல்லாத்தை விட முக்கியமான வாக்குறுதி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆட்சி அமைஞ்சோன்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அனைத்து மகளிருடைய கைகளில் 8000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்துருவாங்க. மகளிர் நீங்க உங்க வீட்டுக்கு என்ன தேவையோ, எலக்ட்ரானிக் பொருட்கள் என்ன தேவையோ, மின்சாதன பொருட்கள் என்ன தேவையோ அதை நீங்களே முடிவு பண்ணி நீங்களே செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்கிற வாக்குறுதியை கொடுத்துருக்கிறோம். இதெல்லாம் செய்யணும்னா வர்ற சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் 2.0 ஆட்சி அமைய போது உறுதி. நம்முடைய முதலமைச்சர் மீண்டும் முதலமைச்சராக வரப்போவது உறுதி.
அதற்கு மீண்டும் மேலும் வலு சேர்க்கின்ற வகையாக சகோதரர் வெங்கடேசன் அவர்களுக்கு முரசு சின்னத்துல வாக்களிச்சு எதிர்த்து நிக்கிறது யாருன்னு உங்களுக்கு தெரியும். அதிமுக சார்பா திரு சி.வி. சண்முகம் நிற்கிறாரா? ஏற்கனவே இங்க சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அமைச்சராக இருந்து இந்த தொகுதிக்கு ஏதாவது பண்ணாரா? தொகுதி மாறி போன எலெக்ஷன்ல போய் அங்க போய் தோத்துட்டு இப்ப மீண்டும் உங்ககிட்ட வந்திருக்கிறாரு. இந்த முறையும் சொல்லுங்க, மயிலம் என்னைக்குமே திமுகவோட கோட்டை தான். நம்முடைய வெங்கடேசன் அவர்களை முரசு சின்னத்தில் வாக்களிங்க. இன்னைக்கு தேதி நீங்க அத்தனை பேரும் முரசு சின்னத்தில் வாக்களிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? முடிவு எடுத்துட்டீங்களாமா? முரசு சின்னம் முடிவு எடுத்துட்டீங்களா? நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்ளலாம். இன்னைக்கு தேதி 13ஆம் தேதி, தேர்தல் நாள் 23. இன்னும் நம்முடைய கைகளில் 10 நாட்கள் இருக்கு. இந்த 10 நாட்களோ இந்த பிரச்சாரத்தை நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாக்காளராக சந்திக்கும் போது சொல்லுங்க, என்னென்ன திட்டங்கள் கொண்டு வர போறோம், என்னென்ன சாதனைகள் செஞ்சிருக்கிறோம். மீண்டும் தமிழ்நாடு அடிமை கூட்டத்துக்கிட்ட கொடுத்துட்டோம்னா தமிழ்நாடு எவ்வளவு பின்னோக்கி எடுத்துட்டு போயிடுவாங்கிற பிரச்சாரத்தை நீங்க பண்ணீங்கன்னா குறைஞ்சது 50,000 வாக்கு வித்தியாசத்தில் திரு சகோதரர் வெங்கடேசன் அவர்கள் 23ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போய் வாக்குப்பெட்டியில 4வது இடம், 4வது இடத்துல அண்ணன் வெங்கடேசனோட பேர் இருக்கும். அதுக்கு பக்கத்துல முரசு சின்னம் இருக்கும். அந்த முரசு சின்னத்துல நீங்க அளிக்க போற ஒவ்வொரு வாக்கும் நம்முடைய வெங்கடேசன் அவருடைய வெற்றியை உறுதி செய்யும், அதிகப்படுத்தும். செஞ்சு கொடுப்பீங்களா? நிச்சயம் செய்வீங்களாமா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்க வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா கலை வாக்களிங்க. சகோதரர் வெங்கடேசன் அவர்களை அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க. நிச்சயம் இந்த தொகுதியுடைய உங்களுடைய குரலாக அவர் சட்டமன்றத்தில் ஒலிப்பார். உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி நன்றி நன்றி.